Hi guys, welcome to Learn with Neos YouTube channel. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் லினக்ஸோட ஃபண்டமெண்டல்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு லாஸ்ட் வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சீரீஸாக நம்ம கவர் பண்ணியிருக்கோம். லைக் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னா லினக்ஸ் க்ளவுடோட ஃபவுண்டேஷன்ஸ், அதுக்கப்புறம் க்ளவுடோட ப்ராஜெக்ட்ஸ், க்ளவுடோட டாபிக்ஸ் எல்லாமே க்ளவுட் ரிலேட்டடாகவே நம்ம எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஜேர்னி யாரும் பார்க்காதவங்க அதில் ஒரு 30 வீடியோஸ் இருக்குது, ப்ளஸ் ப்ராஜெக்ட்ஸும் வந்து அதிலே இன்க்ளூட் ஆகிருக்கும். டே பை டே க்ளவுடில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு டாஸ்க்கும் வந்து ஒரு டாபிக் ரிலேட்டடாக பார்த்துருப்போம். ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக க்ளவுடுக்கு நம்ம அந்த வீடியோஸில் பார்த்துருக்காது. இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே வந்து சேமஸ் லினக்ஸ் பார்க்குறோம். ஆக்சுவலாக நம்ம டெவலப் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லினக்ஸோட ஃபண்டமெண்டல்ஸ் நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம இதில் யூஸ் பண்ணுற எல்லா சர்வர்ஸுமே வந்து லினக்ஸ் பேஸ் பண்ண சர்வர்ஸாக தான் இருக்க போகுது. அப்போ லினக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணோம், லினக்ஸ் மிஷின்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா லினக்ஸோட சம் கமாண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் ஒரு ஸ்கிரிப்ட் எப்படி ரன் பண்ணுது, அந்த மாதிரி எக்ஸிக்யூஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரீஸை நம்ம ஒரு 4 வீக் சீரீஸ் மாதிரி கவர் பண்ணியிருக்கோம். லைக் ஒரு 4 வீக்ஸ்னா நம்ம ஒரு 30 டேஸ் கணக்கில் நம்ம இது மேட்ச் பண்ணியிருக்கோம். அந்த 4 வீக்ஸில் தான் வந்து இந்த எண்ட் டு எண்ட் எல்லா ஆக்டிவிட்டீஸுமே லினக்ஸ் பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் டாஸ்க்கும் இருக்க போகுது, அதே மாதிரி ப்ராஜெக்ட்ஸும் நீங்கள் ஃபைனலாக லினக்ஸில் என்ன ப்ராஜெக்ட் பண்ணுவீங்கன்றதும் ஃபைனலாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோஸில் நீங்கள் ஆல்ரெடி லினக்ஸ் உங்களுக்கு ஐடியா இருக்குது அப்படின்னா விச் இஸ் ஃபைன். அண்ட் தென் அந்த பர்சன்ஸ் எல்லாருமே வந்து லினக்ஸ் இந்த வீடியோஸை பார்த்து ஜஸ்ட் பிரெயின் ஸ்டார்மிங் மட்டும் பண்ணிக்கோங்க. எப்படி லினக்ஸோட கமெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் ஈஸியாக ஒரு கோத்ரூ மாதிரி இந்த வீடியோஸை எடுத்துக்கலாம். இல்லை நான் புதுசாக லேர்ன் பண்ணுறேங்க அப்படின்னா ஸோ இதுதான் டே 1. ஸோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் இதில் எண்ட் டு எண்ட் எல்லா கமெண்ட்ஸுமே வந்து லைவாக எக்ஸிக்யூஷன் பண்ணி காமிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வாங்க டாபிக்குள்ளே பார்க்கலாம். ஸோ இந்த டாபிக் ஃபுல்லாகவே வந்து லினக்ஸோட பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் தென் ஸ்கிரிப்டிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஸ்கிரிப்டிங் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன ரோட் வியூ மாதிரி நம்ம பார்த்துடலாம். ஸோ ரோட் மேப் வியூ தான். ஸோ என்னென்ன ஃபஸ்ட்டு கவர் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட்டாக இந்த செக்டர்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்க இந்த டே 1ல் ஜஸ்ட் வாட் இஸ் லினக்ஸ் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஃபைல் சிஸ்டம் ஹைரார்கி அண்ட் தென் டைரக்டரிஸ், ஃபைல் ஆப்ரேஷன்ஸ், ஃபைல் வியூவிங் எடிட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு அண்ட் தென் வீக் 2 இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த 30 டேஸோட வீடியோஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். அண்ட் தென் ஃபைனலாக நீங்கள் இது எல்லாமே சேர்த்து கொலாப் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட்ஸும் வந்து நீங்கள் இதில் ஹோஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ விச் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் லினக்ஸ் ரிலேட்டட் டேர்ம்ஸ். ஸோ அகைன் சொல்லிடுறேன், ஆஸ் அ டெவலப்ஸ் இன்ஜினியர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் லினக்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஆனால் லினக்ஸ்ன்றது ஒரு கம்ப்ளீட்டாக லினக்ஸ் மட்டுமே ஒர்க் பண்ணுற லினக்ஸ் அட்மின்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அளவுக்கு நம்ம பார்க்க போகிறது இல்லை. லினக்ஸ் டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட், லினக்ஸை யூஸ் பண்ணி அந்த டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ் எப்படி ஸ்கிரிப்டிங் நாலேஜ் பண்ணுறாங்க, ஸோ நம்மளோட ரோலில் டே டு டே லைஃப்பில் என்னெல்லாம் லினக்ஸ் பேஸ் பண்ணி சேலஞ்சஸ் இருக்குது, அதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணுறோம், அதை பற்றி தான் இந்த ஃபுல் வீடியோவும் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டே 1, டே 2, டே 3, டே 4, டே 5ன்னு சொல்லிட்டு இந்த வீக் 1க்கான கம்ப்ளீட் ஒரு ஹிஸ்ட்ரி போட்டிருக்கு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அண்ட் தென் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லினக்ஸான ப்ராக்டிஸ் தான். ஸோ லினக்ஸோட ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக எக்ஸிக்யூஷன் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லினக்ஸோட ஃபண்டமெண்டல்ஸ். லினக்ஸ்னா என்ன? ஸோ லினக்ஸ் எதுக்காக படிக்கிறீங்க? லினக்ஸ்ன்றது ஒரு ஓஎஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் உங்கள் லேப் வந்து நீங்கள் விண்டோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ விண்டோஸில் ஒரு லேப்டாப் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது விண்டோஸ் ஓஎஸ் அதில் இன்பில்டாக நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணி விண்டோஸ்கோட கமெண்ட்ஸ் எல்லாமே லைக் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கு, அந்த ஃபைலில் ஒர்க் பண்ணுறதுக்கு, புதுசாக ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து விண்டோஸ் மிஷினில் தான் நீங்கள் இது வரைக்கும் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ரியல் டைம் போகும்போது லினக்ஸோட ஓஎஸ் தான் வந்து ரொம்பவே ஹைலி ப்ரிஃபரபுளாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அதிகமாக வெப் சர்வர்ஸ் எல்லாமே வந்து 96% வந்து லெக் சர்வர்ஸ் எல்லாமே வந்து லினக்ஸ் பேஸ் பண்ண சர்வர்ஸாக தான் இருக்க போகுது. அண்ட் தென் நீங்கள் எந்த அப்ளிகேஷன்ஸ் பண்ணாலுமே லினக்ஸில் நீங்கள் டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு விண்டோஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்பீடாக இருக்கும். ஸோ அண்ட் தென் செக்யூரிட்டியும் கன்சிடர் பண்ணும்போது இதில் லினக்ஸ் வந்து ரொம்பவே ஹை செக்யூரிட்டி கம்பேர்ட் டு விண்டோஸ் மிஷின். ஸோ அதனால நீங்கள் எல்லா கைண்ட் ஆஃப் மாடல்ஸுமே நீங்கள் ரியல் டைமில் டிப்ளை பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு லினக்ஸ் மிஷினாக தான் இருக்க போகுது. அந்த லினக்ஸ் தெரிஞ்சுக்க தான் இப்போ நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ லினக்ஸ்ன்றது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ வெர்ஷன் தான். அந்த லினக்ஸ்ன்றது காமனாக ஒரு 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 ஓஎஸ் வெர்ஷன் தான். அதை எடுத்துகிட்டு வந்து நிறையா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அந்த ஓப்பன் சோர்ஸஸை அவங்களே சேஞ்ச் பண்ணி உபுண்டுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே வந்து ஃப்ளேவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ லைக் இவங்க எல்லாமே வந்து ஒரு ஃப்ளேவர்ஸ் வெர்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ லினக்ஸ்ன்ற ஒரு ஓப்பன் சோர்ஸை எடுத்து நமக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க கஸ்டமைஸ்டு பண்ணி இந்த உபுண்டு, ரெட் ஹேட், ஆர்ஹெச்எல்னா ரெட் ஹேட், டெபியன், அமேசான் லினக்ஸ் இவங்க எல்லாமே வந்து அந்த லினக்ஸ் ஓஎஸை நமக்கேற்ற மாதிரி நம்மளோட கம்ப்ளீட் கோடிங்கே வந்து மேக் பண்ணுறது தான் வந்து இந்த லினக்ஸோட ஃப்ளேவர்ஸ். இவங்க எல்லாமே ஃப்ளேவர்ஸ்னு சொல்லுவாங்க.
ஸோ லினக்ஸ் வந்து விண்டோஸோட கம்பேரிசன் போட்டிருக்கேன். லைக் இது ஃபுல்லாகவே வந்து ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் மாதிரி தான். இது ஃபுல்லாகவே நீங்கள் பே பண்ணி தான் அந்த விண்டோஸ்க்கு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருப்பீங்க. ஸோ அதான் இங்கே மீன் பண்ணுறது. இங்கே ஃபுல்லாகவே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது எல்லாமே வந்து கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் கமெண்ட்ஸ் ஓரியன்டாக தான் நீங்கள் எது கிரியேட் பண்ணுறதாலுமே பண்ணுவீங்க. அண்ட் தென் இது ஃபுல்லாகவே ஜியூஐ பேஸ்டு. ஸோ இந்த கமெண்ட்ஸ் வழியாக நீங்கள் எக்ஸிட் பண்ணும்போது ரொம்ப குயிக்காகவே இப்போ நீங்கள் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண அப்படின்னா நீங்கள் விண்டோஸில் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் கொடுத்து அந்த ஃபோல்டருக்கு ஒரு நேம் செட் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஜஸ்ட் இதை வந்து ஒரு சிம்பிள் எக்ஸிக்யூஷன் கமெண்ட்ஸ் நீங்கள் அந்த கமெண்ட்டை மட்டும் போட்டால் போதும். எம்கேடிஏ டேரக்டரி கொடுத்து அந்த ஃபைல் அந்த டேரக்டரியோட பேர் கொடுத்தீங்கன்னா டேரக்டரி ஈஸியாக கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்டாக முடிக்கிறது தான் வந்து லினக்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் இது ஃபுல்லாக கேஸ் சென்சிட்டிவ், இதை வந்து கேஸ் இன்சென்சிட்டிவ். இதில் மிச்சம் இருக்க இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு லைவாக ஒன் பை ஒன்னாக எக்ஸிக்யூஷன் பண்ணி பார்த்தா தான் புரியும். அந்த இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு தியரி கிளான்ஸ் மாதிரி இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒன் வியூவில் பார்த்துக்கோங்க. அதுவே வந்து இன்டர்வியூக்கு எனஃப் தான். ஸோ டேரெக்டாக நம்ம ப்ராக்டிஸ் செக்ஷன்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராக்டிஸ் செஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் இந்த ஒவ்வொரு கமெண்ட்டையும் வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணி பாருங்கள். ஸோ எக்ஸிக்யூஷன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாவே கிடைக்கும். ஒவ்வொரு கமெண்ட்டும் என்ன எக்ஸிக்யூஷன் நடக்குது, ஸோ இது கொடுத்தா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் லைவாகவே உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்கிட்ட லோக்கல் அந்த உபுண்டு மிஷின் இல்லாதனால ஸோ AWSல ஒரு ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் நான் உபுண்டு OS தான் நான் இப்போ போட்டிருக்கேன். ஸோ இந்த உபுண்டு OSல இருந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டாலர் சிம்பிளில் இருக்கும். ஸோ இந்த டாலர் சிம்பிள் உங்களுக்கு என்ன டினோட் பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு இதை வந்து நார்மல் யூசராக தான் ஒர்க் ஆகும். ஸோ இது லினக்ஸில் இதை பொறுத்த வரைக்கும் டாலர் சிம்பிள் வந்து நார்மல் யூசர் மாதிரி அர்த்தம். ஸோ இந்த நார்மல் யூசர் வந்து நீங்கள் சுவிட்ச் யூஸராக மாதிரி இருக்கு சூடோ SU கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இந்த இது வந்து சுவிட்ச் யூஸர்னு அர்த்தம். ஸோ இந்த டாலர் சிம்பிள் வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு ஹேஷ்டாக் சிம்பிளுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ கொடுத்து பாருங்கள். ஸோ சிம்பிள். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரூட் யூஸராக நீங்கள் லாகின் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது வந்து இங்கே ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு பாத் மாதிரி தெரியுதுல, இது வந்து இங்கே ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி. நம்ம விண்டோஸில் எப்படியோ வந்து C டிரைவ் D டிரைவ்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்போமோ அந்த D டிரைவ்க்குள்ள உள்ள பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டவுன்லோட்ஸ், டாக்குமெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய வச்சிருப்பீங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் தான் வந்து இந்த /home/ubuntu எல்லாமே. இதை நீங்கள் எப்படி கரண்ட்டாக நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, ஸோ என்னவா இருக்கீங்கன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து pwd கமெண்ட் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி நீங்கள் எந்த டைரக்டரியில் இருக்கீங்க, அதாவது இங்கே டைரக்டரின்றது ஃபோல்டர்ஸ் மாதிரி விண்டோஸில் ஃபோல்டர்ஸ் மாதிரி இங்கே டைரக்டரின்னு சொல்லி நீங்கள் கால் பண்ணுவீங்க. ஸோ அதில் வந்து ஹோம் உபுண்டு அப்படின்ற பிளேஸில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா கமெண்ட்ஸுமே நீங்கள் எக்ஸிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக எக்ஸிட் பண்ணி பார்த்தா தான் இந்த லினக்ஸ் என்ன ஒர்க் ஆகுது, ஸோ இதில் ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது, டைரக்டரி எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ லைக் ஃபஸ்ட்டு வந்து இந்த who am I அப்படின்னு சொல்லி கொடுத்து பாருங்கள். நீங்கள் எந்த மிஷினில் என்னவா இருக்கீங்க, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரூட் யூஸராக மாறி இருக்கோம். அதுலேருந்து என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் என்னென்ன சேஞ்சஸ் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி இங்கே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நான் இங்கே வந்து சுவிட்ச் யூஸராக மாறி ரூட் யூஸராக மாறிட்டேன். ஸோ அப்போ who am I கொடுத்தா நான் ரூட்டுன்னு சொல்லி இங்கே ஷோ ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் pwd கொடுத்து பார்த்தோம். கரண்ட்டாக எந்த டைரக்டரி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஹோம் உபுண்டு அப்படின்ற பிளேஸில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரியுது. அண்ட் தென் சேஞ்ச் டைரக்டரி. இப்போ இந்த ஹோம் உபுண்டுலேருந்து ஒரு ஸ்டெப் நான் பேக் போகணும் அப்படின்னா லைக் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒரு ஹோம்குள்ளே போயிட்டு உபுண்டுன்ற பிளேஸ்க்கு வந்திருக்கு. இப்போ இந்த உபுண்டுலேருந்து ஹோம்குள்ளே போகணும் அப்படின்னா CD:" கொடுத்தீங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக அந்த பேக் டு அந்த ஹோம் டைரக்டரிக்குள்ளே போயிருக்கு. இப்போ நான் pwd கொடுத்து பார்த்தீங்கன்னா ஹோம் மட்டும் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோம் உபுண்டுக்குள்ளே இருந்துச்சு. இங்கே இந்த CD:" கொடுத்தீங்கன்னா சுவிட்ச் சேஞ்சிங் டைரக்டரின்னு அர்த்தம். CDனா ஒரு 2 டாட் கொடுத்தீங்க அப்படின்னா பேக் வெர்ஷன்ஸ் இங்கே நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் டேரெக்டாகவே. ஸோ அதுதான் வந்து கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியிலேருந்து சேஞ்சிங் டைரக்டரி மூவ் பண்ணுறதுக்கு இந்த CD கமெண்ட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா பேக் வெர்ஷன்ஸ் போயிடலாம். இப்போ அங்கே ஏதாச்சும் ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ அந்த இடத்துல நிறைய ஃபைல்ஸ் இப்போ நீங்கள் நிறைய ஃபைல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் LS கமெண்ட் கொடுத்து பார்க்கும்போது அங்கே என்னெல்லாம் ஃபைல்ஸ் இருக்கோ அந்த ஃபைல்ஸ் எல்லாம் இங்கே ஷோ ஆகும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த கலரில் இருக்கிறது எல்லாமே ஃபோல்டர்ஸ் மாதிரி. ஸோ இப்போ இந்த இதுக்குள்ளே மூவ் பண்ணுறதுக்கு உபுண்டு கொடுத்து நீங்கள் மூவ் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ நான் உபுண்டுக்குள்ளே போயாச்சு. இப்போ இங்கே LS கொடுத்து பார்த்தா இந்த இடத்துல எந்த ஃபைல்ஸுமே இல்லை. இங்கே லினக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபைல் நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு டச் கமாண்ட் யூஸ் பண்ணுங்க. ஸோ டச் கொடுத்து file.txt. இந்த டச் கமாண்டு நிறைய ஃபைலை வந்து மேக் பண்ணுறதுக்கு இருக்குது. இந்த டச் வந்து ஜஸ்ட் ஒரு எடிட்டர் கிடையாது. ஒரு ஃபைலை எம்டியாக மேக் பண்ணுறதுக்கு இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஜஸ்ட் டச் கொடுத்து ஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைல் வந்து பில்ட் ஆயிரும். லைக் ஒரு ஃபைல் மேக் பண்ணுற மாதிரி. லைக் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் கொடுத்து ஒரு ஃபைல் மேக் ஆயிடுச்சு. டச் கொடுத்து ஒரு ஃபைல் மேக் ஆயிடுச்சு. அதை நீங்கள் LS கொடுத்து தான் வெரிஃபை பண்ண முடியும் இந்த இடத்துலலாம். ஸோ ஃபைல் கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸாக தெரியும். இப்போ இங்கே LS கொடுத்தீங்கன்னா லிஸ்ட் ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸ் எல்லாமே தெரியும். இங்கே LS-LA கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபைலோட ஃபுல் டீட்டெயில்ஸ், அதாவது ஏதாவது ஹிடனாக இந்த இடத்துல ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஹிடன் ஃபைல்ஸையும் இது வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி காமிக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த LS-LA கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் file.txt சொல்லிட்டு ஒரு ஃபைல் தான் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. மிச்சம் இருக்க இந்த யூஸ் பண்ணிக்கிறனால இந்த ஹிடன் டைரக்டரிஸ்ன்னு சொல்லுவீங்க. ஸோ அந்த ஹிடன் இருக்கிறது எல்லாமே வந்து இங்கே எக்ஸ்போஸ் ஆகி ஷோ ஆகுது.
ஸோ இதுதான் வந்து இந்த ஏவோட ஆப்ஷன்ஸு. இந்த மாதிரி இந்த எல் கொடுத்து இது கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த லிஸ்ட் ஆஃப் இந்த என்னென்ன நீங்கள் யூஸராக இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அது எப்படி கிரியேட் பண்ணீங்கன்னா, நார்மல் யூஸரை கிரியேட் பண்ணாமல் ரூட் யூஸராக நீங்கள் போய் லாகின் பண்ணியிருக்கனால, ஸோ இதெல்லாமே ரூட் யூஸராக நீங்கள் என்னென்ன பர்மிஷன்ஸ் இருக்கோ அதெல்லாமே இங்கே ஷோ ஆகுது. ஸோ இது மாதிரி தான் உங்களோட எண்ட் டு எண்ட் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் கொடுத்து பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணணும். இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கிறது ஒரு ஃபைல். லைக் நீங்கள் எல்எஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைல் தான் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ டைரக்டரி அப்படின்னா ஒரு ஃபோல்டர் மேக் பண்ணுறது அப்படின்னா, எம்கேடிஆர் கொடுத்து ஒரு ஃபோல்டர் நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து டே 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ டே 1 சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிடும். அதை நான் வியூ பண்ணி பார்க்கறதுக்கு எல்எஸ் கொடுத்து பார்த்தேன் அப்படின்னா, எனக்கு ஒரு ஃபோல்டரும் கிரியேட் ஆயிருக்கு, ஒரு ஃபைலும் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இப்படி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம் ஃபோல்டர் ஃபைல்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே மூவ் பண்ணுறதுக்கு சிடி கொடுத்து இப்போ அந்த அந்த டே கொடுத்தீங்க அப்படின்னா டே 1 கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஹோம் உபன்ட்டுலேருந்து இப்போ டே 1க்குள்ளே போக போகிறோம். ஸோ இப்போ டே 1க்குள்ளே போயாச்சு. அங்கே ஏதாச்சும் இருக்குன்னு பார்த்தா அங்கே எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம அந்த இடத்துல இப்போ தான் நியூவாக கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே எதுவுமே இல்லை அப்படின்றதுக்கு. இப்போ இந்த டைரக்டரி ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த RMDIR அப்படி கொடுத்துட்டு சரி நம்ம உள்ளே இருக்கோம் இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். ஸோ ஒரு ஸ்டெப் பேக் போயிட்டு இப்போ இந்த இடத்துல ஆர்எம்டிஆர் கொடுத்து அந்த டே 1 அப்படின்றத நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, இப்போ எல்எஸ் கொடுத்து பாருங்க அந்த டே 1 டெலீட் ஆயிடுச்சு. ஸோ டெலீட் பண்ணுறதுக்கு ஆர்எம்டிஆர் கொடுத்தீங்கன்னா அந்த டைரக்டரி ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைரக்டரி கிரியேட் பண்ணுறதுக்கு எம்கேடிஆர் கொடுப்பீங்க. ஆர்எம்டிஆர் கொடுத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா கைண்ட் ஆஃப் சேலஞ்சஸ்மே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா புரியும். டச் ஃபைல்ன்றது ஒரு எம்டியாக ஒரு ஃபைல் மேக் பண்ணுறதுக்கு நீங்கள் டச்ன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அண்ட் தென் ஸ்டாட்ஸ் இது இந்த ஃபைலோட ஸ்டாட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டாட் கொடுத்து அந்த ஃபைலோட பேர் கொடுத்து பாருங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆல்ரெடி இங்கே ஃபைலில் டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ இதை கொடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் என்ன கிரியேட் பண்ணியிருக்கீங்க, என்ன பிளாக்ல இருக்குது, ஸோ அதை ஏதாச்சும் லெட்டர்ஸ் எழுதியிருக்கோமா இல்லையான்னு சொல்லிட்டு எண்ட் டு எண்ட் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அந்த ஃபைலுக்குள்ளே என்ன இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு ஷோ அப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து ஒரு வே. நீங்கள் ஃபஸ்ட்டு இதெல்லாம் ரொம்ப பேஸ். ஸோ ஒரு ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணதோ அந்த ஃபைலுக்குள்ளே எப்படி மூவ் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி இந்த காப்பி கமாண்ட்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் காப்பி கமாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு பாத்தில் இருந்து அதாவது ஒரு சோர்ஸ்லேருந்து ஒரு டெஸ்டினேஷன் நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு இந்த காப்பி கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைக்கஸ் இப்போ நான் அந்த இடத்துல வந்து எல்எஸ் கொடுத்து பார்த்தா எனக்கு ஆல்ரெடி இந்த ஃபைல் இருக்குது. இந்த ஃபைலை நீங்கள் பர்டிகுலராக வேற ஒரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணணும். இப்போ இங்கேயே வந்து ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எம்கேடிஆர் கொடுத்து டைரக்டரி கிரியேட் பண்ணுறோம். ஸோ நியூ ஃபைல் டைரக்டரி. ஸோ நியூ ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிச்சு. ஸோ 2 கொடுத்தாச்சு. இப்போ இந்த நியூ ஃபைலுக்குள்ளே இந்த எக்ஸிஸ்டிங் ஃபைலை மூவ் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த ஃபைல்ஸை வந்து நம்ம அந்த பிளேஸ்லேருந்து இந்த பிளேஸ்க்கு நம்ம மூவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி வேலை தான் நீங்கள் ஒரு ஸ்டெப்ஸாக நீங்கள் எடுத்து ஒரு ஃபைல்ஸ்லேருந்து இன்னொரு ஃபைல்ஸை நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு இந்த வே ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபைலுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஃபைல் மட்டும் தான் மூவ் ஆயிருக்கு. அந்த ஃபைலுக்குள்ளே என்ன கண்டென்ட் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா நம்ம கேட் கமாண்ட் கொடுத்து பார்க்கணும். ஸோ கேட் கொடுத்து அந்த ஃபைல் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபைலுக்குள்ளே ஏதாச்சும் கண்டென்ட் பிரிண்ட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த பிரிண்டிங் உள்ளே இருக்கிற டேட்டாஸை வந்து நம்ம கேட் கொடுத்து பார்க்கும்போது நம்ம ரீட் பண்ணி பார்க்க முடியும். அதுதான் வந்து உங்களோட கேட் கமாண்ட். ஸோ உள்ளே இருக்கிற கண்டென்ட் எல்லாத்தையுமே வந்து வெளியே டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் கேட் கமாண்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு டேக் கமாண்ட் இருக்கு. அண்ட் தென் மோர் கமாண்ட் இருக்கு. ஸோ இதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு கண்டென்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபுல் பேஜஸ் நீங்கள் இது வந்து ஒரு 2 பேஜஸ்க்கு நீங்கள் இதுக்குள்ளே இந்த ஃபைல் டெக்ஸ்ட்குள்ளே இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டில் விசிபிள் ஆகிறது கொஞ்சம் ஒரு பர்டிகுலர் 10 லைன்ஸ் தான் விசிபிளாக இருக்குது. அது ஆனால் பார்த்தீங்கன்னா மொத்தம் 30+ லைன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் மோர் கமாண்ட் கொடுக்கும்போது கம்ப்ளீட்டாக அதுக்குள்ளே இருக்கிற எண்ட் டு எண்ட் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்க முடியும். அதுக்கு வந்து நீங்கள் மோர் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் வேஸில் நீங்கள் உள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்க்க முடியும். அண்ட் தென் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃபைலை எப்படி கிரியேட் பண்ணியிருக்கீங்க அண்ட் தென் ஃபைலை வந்து டைரக்டரி மேக் பண்ணியிருக்கீங்க. இப்போ இதில் வந்து ஒரு ஃபைல் எடிட் பண்ணணும் அஸ் அ எடிட்டராக யூஸ் பண்ண அப்படின்னா மொத்தம் 2 எடிட்டர்ஸ் இருக்குது. ஒன்று நேனோ ஒன்று இருக்குது அண்ட் தென் விஏனுடைய எடிட்டர் இருக்குது. இப்போ இந்த கண்டென்ட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே எந்த கண்டென்ட்டுமே இருக்காது. ஸோ சிம்பிளாக நீங்கள் ஒரு ஃபைல் மட்டும் தான் மேக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு எடிட்டர் ஓப்பன் ஆகும். இந்த எடிட்டர் எப்படி நினைக்கலாம்னா உங்களோட நோட் பேட் மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நோட் பேட் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன வேணால் கண்டென்ட் டைப் பண்ணிக்கலாம். ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹலோ டீம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிட்டேன். இதை நீங்கள் இந்த கண்டென்ட்டை நம்ம சேவ் பண்ண அப்படின்னா Ctrl+X கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் அண்ட் எக்ஸிட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் அதே சேம் எல்எஸ் கொடுத்து பார்க்கும்போது அதே ஃபைல் தான் இருக்குது. இந்த ஃபைலுக்குள்ளே இப்போ கேட் கமாண்ட் கொடுத்து பார்க்கலாம் நம்ம. ஸோ இப்போ இந்த கேட் கொடுத்து அந்த ஃபைல் நேம் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எதுவுமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகலை. ஏன்னா உள்ள கண்டென்ட் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ கேட் கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற கண்டென்ட் வந்து உங்களுக்கு த்ரோ அப் ஆகும்.
ஸோ ஏன்னா நம்ம ஹலோ டீம்னு சொல்லி கொடுத்துருக்கோம், அந்த கண்டென்ட் உங்களுக்கு ஷோ அப் ஆகும். இந்த மாதிரி தான் ஒரு ஃபைலுக்குள்ள ஏதாச்சும் கண்டென்ட் நீங்கள் எழுதணும் ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னா நீங்கள் நானோன்ற எடிட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நானோ எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா விஐ கூட ஒரு ஃபைல் எடிட்டர் இருக்குது. ஸோ விஐ அதே ஃபைல் எடிட்டர் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அந்த உள்ளே இருக்க லைன்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். இங்கே வந்து நீங்கள் ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா இன்செர்ட் மோட் போகாது. ஸோ அப்போ நீங்கள் ஐ கொடுத்தீங்க அப்படின்னா இன்செர்ட் மோட் போயிடும். ஸோ இப்போ இன்செர்ட் ஆகிடாச்சு. இங்கே கர்சரை மட்டும் லைக் அந்த ஆரோஸ் மட்டும் நீங்கள் மூவ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே வந்துட்டு இங்கே ஸோ சம்திங் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கணும். ஸோ வெல்கம் டு லினக்ஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு இப்போ இங்கே வந்து கண்ட்ரோல் எக்ஸ் எல்லாம் கிடையாது. இப்போ இதுலேருந்து நீங்கள் சேவ் பண்ணிட்டு வெளில வரணும்னா ஃபஸ்ட்டு எஸ்கேப் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. எஸ்கேப் சிம்பிள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இன்செர்ட் மோட்லேருந்து வெளில போயிடும். இப்போ நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் அந்த இன்செர்ட் வந்து ஐ கொடுக்காம அந்த இன்செர்ட் ஆகாது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் வேறு எந்த லைன்ஸ் கொடுத்தாலும் அது இன்செர்ட் ஆகாது. நீங்கள் ஐ கொடுத்தா தான் இன்செர்ட் மோடுக்கே போகும், இல்லைன்னா வெளில வந்துடுச்சு. இப்போ இந்த கண்டென்ட் நீங்கள் பண்ணியிருக்க கண்டென்ட்டை சேவ் பண்ணால் :WQ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டமில் அது பிரிண்ட் ஆகும் WQ ரிட்டன் அண்ட் தென் குவைட் அப்படின்னு சொல்லி இதை சேவ் பண்ணுறது தான். ஸோ கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்கள். இப்போ இந்த ஃபைலில் அந்த கண்டென்ட்டும் ப்ளேஸ் பண்ணியாச்சு. அந்த கண்டென்ட்டையும் நீங்கள் வியூ பண்ணி பார்க்கறது கேட் கமாண்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் அந்த 2 கண்டென்ட்டுமே வியூ பண்ணி பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் எடிட்டர். ஒன்று வந்து நானோ அண்ட் தென் வந்து விஐன்னு சொல்லிட்டு 2 எடிட்டர் இருக்குது. ஸோ விம் யூஸ் பண்ணாலும் சரி, விஐ யூஸ் பண்ணாலும் சரி, அல்லது விம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடிட்டர் இருக்குது. ஸோ நீங்கள் இப்படி யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை விஐ யூஸ் பண்ணாலும் சரி, நானோ யூஸ் பண்ணாலும் சரி, எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நானோ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், லைக் கண்ட்ரோல் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு அது ஜஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதுவே வந்து ஈஸியாக நீங்கள் அவங்க ஃபைல்ஸ் எடிட் பண்ணி போயிடலாம். சில டைம்ஸ் வந்து நீங்கள் விஐ யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து அந்த இன்செர்ஷன் மோடு :WQ அதெல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வே ஆஃப் எடிட்டிங் வந்து நீங்கள் மேக் பண்ணுவீங்க. ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஒரு ஃபைலை எப்படி மேக் பண்ணுறது, அதை எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் இந்த Day 1 செஷன்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்க. அந்த நீங்கள் சிம்பிளாக இதில் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இதில் ஒரு சம்மரிஸ் இருக்குது. ஸோ உங்களோட ஹோஸ்ட் நேம் நீங்கள் என்னவா ரன் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கறதுக்கு இந்த ஹோஸ்ட் நேம் காப்பி பண்ணி இங்கே ஹோஸ்ட் நேம் டைப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஐபிலேருந்து ரன் பண்ணுறீங்களோ அதோட நேம்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ இதுவே வந்து எனக்கு ஐபி ஷோ ஆகுது. உங்களுக்கு வந்து நீங்கள் நேமாக வச்சுருப்பாங்க, ஒரு ஆர்கனைசேஷன் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நேமாக இருக்கும். அந்த நேம்ஸ் உங்களுக்கு ஷோ அப் ஆகும். எந்த கர்னல் வெர்ஷன்ஸ் எந்த வெர்ஷன்ஸில் உங்களுக்கு ரன் ஆகுது அப்படின்னா இந்த uname -a இந்த கமெண்ட்டை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ட் டு எண்ட் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஸோ நீங்கள் எந்த உபுண்டுவா யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன டேயில் ரன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எண்ட் டு எண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அண்ட் தென் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராக்டிஸையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஹோம் ஐ கொடுத்து பார்த்தீங்கன்னா லாகின் உங்களோட என்ன யூஸரை லாகின் பண்ணியிருக்கீங்க அது தெரியும். PWD கொடுத்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி என்ன தெரியும். அண்ட் தென் இப்போ உங்களுக்கு டேட் நார்மல் டேட்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட் ஷோ ஆகும். ஸோ இங்கே டேட் கொடுத்து பாருங்கள், டேட் உங்களுக்கு ஷோ அப் ஆகும். இப்போ இந்த டேட்டும் வந்து நீங்கள் ஃபுல் டேட்டாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வேணும், ப்ரெசென்ட் ஒர்க்கிங் எல்லாமே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஸோ டேட்டு இந்த கமெண்ட் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அந்த டேட் ப்ளஸ் இயர் அதை மட்டும் நீங்கள் ஈஸியாக பிக்கப் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துலாம். இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட்டாக வர மாதிரி இருக்கும். டேட் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி வரும். இல்லை நீங்கள் எனக்கு எந்த இயர் மந்த்து டேட்டு அதை மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி இது பண்ணணும்னு சொல்லிட்டு. இதை தான் வந்து Day 1 பார்க்குறோம். அண்ட் தென் Day 2 போயிடலாம். ஸோ Day 2 என்ன ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ இந்த LS-A ஆல்ரெடி பார்த்தது தான். நீங்கள் ஃபஸ்ட்டு LS கொடுத்தீங்கன்னா லிஸ்ட் பண்ண போகுது. LA அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ஹிடன் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கும். இங்கே LS-LHன்னு இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க ஃபைல்ஸோட சைஸையும் உங்களுக்கு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டில் இந்த ஹெச்சோட இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபைல்ஸோட சைஸை வந்து ஷோ பண்ணி காமிக்கும். ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்கே எங்கிட்ட ஆல்ரெடி ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது. இங்கே LS-LH அப்படி கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைலோட சைஸ் வந்து கேபியில் உங்களுக்கு ஷோ ஆகுது. ஏன்னா அதில் 2 லைன் தான் டைப் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லைனோட சைஸ் வந்து இங்கே சேஞ்ச் ஆகுது. இப்போ இதுவே வந்து வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த ஃபைல்ஸோட சைஸ் பெரிய சைஸாக இருக்குது, அதை ஷார்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் LS-LS கொடுத்து பார்க்கலாம். அண்ட் தென் அதில் இந்த ஃபைல் வந்து எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு அந்த மாதிரி பாத் வைஸ் நீங்கள் செக் பண்ண அப்படின்னாலும் நீங்கள் பாத் வைஸும் நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா கைண்ட் ஆஃப் நீங்கள் கமெண்ட்ஸும் வந்து 1 by 1 எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு, இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம டேரெக்டாகவே வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இதில் லினக்ஸில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபைல் சிஸ்டம் ஹைராக்கின்னு சொல்லுவீங்க. ஸோ ஃபைல் சிஸ்டம் ஹைராக்கினா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆல்ரெடி வந்து C டிரைவ் D டிரைவ்னு சொல்லிட்டு எப்படி லினக்ஸில் நீங்கள் பிரிச்சிருக்கீங்களோ அதை தான் வந்து இங்கே லினக்ஸை பொறுத்த வரைக்கும் விண்டோஸில் எப்படி பிரிச்சிருக்கீங்களோ அதை தான் வந்து லினக்ஸில்
அது வந்து ஃபைல் சிஸ்டம் ஹைரார்க்கின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரூட்டுன்னு சொல்லிட்டு ஒரு காமனாக ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த ரூட் இந்த டயக்ராம் கூட பாருங்கள், உங்களுக்கு இந்த ஐடியா புரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரூட் டைரக்டரி இருக்கும். இதுதான் வந்து ஸ்லாஷ் அப்படின்றது ரூட் டைரக்டரி. அதுக்குள்ளே வந்து பின், பூட், டெவ், எக்ஸெட்ரா அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய ஃபைல் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இது இன்டர்வியூவில் உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா, ஒவ்வொரு ஃபைல் சிஸ்டம் என்ன பண்ணுது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு உங்களோட டிவைஸ் ஃபைல்ஸ் எல்லாம் எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதை வந்து ஸ்லாஷ் டெவ் அப்படின்ற ஃபைலில் தான் வந்து என்னோட எல்லாமே ஸ்டோர் ஆக போகுது. ஹோம் டைரக்டரிஸில் என்ன இருக்க போகுது, அண்ட் தென் லைப்ரரிஸ்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்கன்னா ஸ்லாஷ் லிப் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பீங்க. ஸோ கமெண்ட்ஸோட பைனரிஸ்லாம் எங்கே ஸ்டோர் பண்ணால் ஸ்லாஷ் பின்னில் இருக்க போகுது. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இதாக நீங்கள் என்னென்ன கொடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னால் போதும். ஸோ ஒரு ஃபைல் சிஸ்டம் மவுண்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்லாஷ் எம்என்டி அப்படின்னு கொடுத்துருப்பீங்க அப்படின்னா ஃபைல் சிஸ்டம் மவுண்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி இந்த ஃபைல் சிஸ்டம் பேஸ் பண்ணி தான் இந்த டாப்பிக்கே இருக்க போகுது. அதுதான் வந்து லினக்ஸ் ஃபைல் சிஸ்டம். ஸோ இந்த டாப்பிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பேசிக்காக லினக்ஸ் பற்றி தெரியணும் அப்படின்னா ஃபைல் சிஸ்டம் ஹைரார்க்கி இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் வந்து இங்கே என்னென்ன இதெல்லாமே வந்து இன்டர்வியூவில் வாட் இஸ் வாட் மாதிரி கேட்பாங்க. ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த அப்சல்யூட் அண்ட் தென் ரிலேட்டிவ் பாத்துன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. லைக் நீங்கள் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபோல்டர்ஸ் எந்த பிளேஸ்லேருந்து கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து உங்களுக்கு டினோட் பண்ணி காமிக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு ஃபோல்டரோ ஒரு சைஸோ ஏதோ கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஃபைல் எங்கே கிரியேட் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பிடபிள்யூடி கொடுத்து பாருங்கள். ஸோ இது வந்து ஹோமில் உபுண்டுவில் நியூ ஃபைலை கிரியேட் பண்ணியிருக்கீங்க. இதே ஃபைல் எனக்கு டேரெக்டாக அந்த பிளேஸில் கிரியேட் ஆகணும். இப்போது இதே மாதிரி ஒரு ஃபைல் வந்து சிடி கொடுத்து எனக்கு அந்த ரூட் ஃபைல்லே கிரியேட் ஆகணும் அப்படின்னா அது எப்படி பண்ணலாம். இப்போ எல்எஸ் கொடுத்தாச்சு. இப்போ இங்கே ஒரு ஃபைல் இருக்குது. இந்த ஃபைலை வந்து நான் மூவ் பண்ணி ஸோ சிபி கொடுக்குறேன், காப்பி கொடுத்து இந்த ஃபைல் எங்கே இருக்குது, இந்த பாத்துக்குள்ளே இருக்குல்ல. ஸோ இந்த பாத்தை நான் மென்ஷன் பண்ணேன். இல்லைனா இங்கே டேரெக்டாக அந்த ஃபைல் .txt அந்த ஃபைலை டேரெக்டாக மென்ஷன் பண்ணிட்டேன். ஸ்லாஷ் அப்படின்னு கொடுத்தீங்க ஸ்லாஷ் அங்கே ஒரு ஃபோல்டர் பேர் வந்து டெமோன்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ இப்போ எல்எஸ் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அந்த ஃபோல்டர்லாம் ஒன்றும் கிரியேட்டாக இருக்காது. சிடி கொடுத்து அந்த ஹோம்குள்ளே போயிடுங்க. லைக் டேரெக்டாக அந்த ஹேஷ்டாக்குள்ளே போயிருங்க. இங்கே எல்எஸ் கொடுத்து பாருங்கள், சிடி டெமோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அது உங்களுக்கு ஷோப் லைக் அந்த டெமோன்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. இந்த டெமோக்குள்ளே போனால் தான் உங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே வந்து அங்கே ஸ்டோர் ஆகிற மாதிரி. ஸோ எல்எஸ் கொடுத்தாச்சு. இங்கே வந்து இது வந்து ஃபைலாக கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் அந்த ஃபோல்டர்ஸ் எதாவது கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபோல்டர்ஸை நீங்கள் மேக் பண்ணி அந்த ஃபோல்டர்ஸ்குள்ளே நீங்கள் மூவ் பண்ணுற மாதிரி இதை செட் பண்ணணும். ஸோ காப்பி இந்த ஃபைல் அதுக்குள்ளே போயாச்சு அப்படின்றதான் மீனிங் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஃபைல் வந்து அந்த டெமோன்ற ஃபைலுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிடுச்சு. அங்கே நீங்கள் டேரக்டரி கிரியேட் பண்ணாலும் டேரக்டரி கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் காப்பி மாற்றிருக்கணும் அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இப்படி தான். ஸோ நானோ கொடுத்து பார்க்குறேன். நானோ கொடுத்து பார்த்தா எனக்கு அந்த கண்டென்ட் உள்ளே என்ன இருக்கோ அது ஷோ ஆகுது. ஸோ இதுதான் வந்து அப்சல்யூட் பாத் ரிலேட்டிவ் பாத்ன்றது. நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நான் அகைன் கிளியர் பண்ணிவிட்டேன். சிடி ஸ்லாஷ் ஹோம் கொடுத்துறேன். ஸோ ஹோம் கொடுத்தாச்சு. இங்கே உபுண்டு சிடி உபுண்டு போயிட்டு இந்த உபுண்டுக்குள்ளே நீங்கள் என்ன ஃபைல் வச்சுருக்கீங்க, அந்த நியூ ஃபைல் வச்சுருக்கீங்க. ஸோ அந்த நியூ ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே கொடுத்து பார்த்தா இங்கே ஃபைல்.txt இருக்கு. ஸோ இந்த பாத்தில் நீங்கள் ஒன்று கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து பாத்தை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இப்போ இங்கே ஒரு கண்டென்ட் இருக்குது, லைக் எல்எஸ் கொடுத்து பார்க்குறேன். இங்கே ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபைல்.txt காப்பி கொடுத்து இந்த ஃபைல்.txt-யை எனக்கு வந்து இந்த நியூ ஃபோல்டர் அப்படின்றதுக்குள்ளே லைக் இதை காப்பி பண்ணி இந்த ஃபோல்டருக்குள்ளே புதுசாக ஒரு டைரக்டரி மாதிரி கிரியேட் பண்ணி அந்த டைரக்டரிக்குள்ளே மாற்றுங்க. லைக் நியூ டிஐஆர் அப்படின்னு சொல்லி செட் பண்ணி இங்கே மாற்றுறீங்க அப்படின்னா இப்போ இதுக்குள்ளே வந்து நியூ டைரக்டரின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டரி இருக்குது. அதுக்குள்ளே உங்களோட கண்டென்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆகிடும். ஸோ நியூ டைரக்டரிக்குள்ளே இந்த கண்டென்ட் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நியூ கொடுத்து நியூ டைரக்டரி இங்கே கொடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த கண்டென்ட் வந்து மூவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு ஃபைலை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு காப்பி கமெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து வே ஆஃப் ப்ரொசீஜர். இதை தான் வந்து அப்சல்யூட் பாத் அண்ட் ரிலேட்டிவ் பாத்ன்றது. அப்சல்யூட் பாத்ன்றது எக்ஸாக்டாக அந்த ரூட் ஃபைல் எங்கே இருக்கோ அந்த பாத்திலே கிரியேட் பண்ணது வந்து அப்சல்யூட் பாத். ரிலேட்டிவ் பாத்னா இதுலேருந்து நீங்கள் நிறைய ஃபியூச்சர் பாத்ஸ் மாதிரி நிறைய கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த பாத்தில் அந்த ஃபைலை மேக் பண்ணுறதுக்கு பேர் வந்து ரிலேட்டிவ் பாத். ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது ஒன் ஆஃப் த இன்டர்வியூ கொஸ்டின். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ டே 1 டே 2 வந்து உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் டே 3 போயிடலாம். ஸோ டே 3லையும் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த ஃபைலோட சேஞ்சஸ். ஸோ சிடி கொடுத்தீங்கன்னா இங்கே சிடியிலே பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் சேஞ்சிங் டேரக்டரி மட்டும் கொடுத்து பார்த்தீங்க. இங்கே வந்து இந்த டில்டு சிம்பிள் ஐஃபன் டாட்ஸ் ஸோ இதெல்லாம் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ப்ராஜெக்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணாலும் ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே போகிறது,
எண்ட் டு எண்ட் இதில் ஃபுல்லாக எல்லாமே டீட்டெயில்டாக இருக்குது. இதை எல்லாமே ஒவ்வொரு கமாண்டை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இதில் ஏதாச்சும் கொரிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் தென் ப்ராக்டிஸ்க்கும் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கும் இங்கேயும் இருக்குது. ஸோ இந்த ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா என்ன அவுட்புட் வரும், அதோட சேலஞ்சஸ் எல்லாமே வந்து நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இது ஃபுல்லாகவே லினக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே ஒர்க் அவுட் பண்ணுறது தான். நீங்கள் எண்ட் டு எண்ட் ஃபுல்லாகவே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் புரியும். ஸோ அந்த ஃபைல்ஸ் மூவ் பண்ணுறது எல்லாமே இதில் இருக்கும். ஒரு ஃபைல்லேருந்து ஒரு பிளேஸ்லேருந்து ஒரு பிளேஸ்க்கு எப்படி மூவ் பண்ணுறது, அண்ட் தென் ஓவர் ரைட் பண்ணுறது. எக்ஸிஸ்டிங் ஃபைல் ஆல்ரெடி ஒன்று இருக்குது, அந்த ஃபைல் பேர் இந்த பேரில் அந்த ஃபைலை அப்படியே மாற்றுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எண்ட் டு எண்ட் எல்லாமே இருக்கும். ஸோ இதை வந்து ஜஸ்ட் அந்த ஃபைல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரே டைமில் மல்டிபிள் ஃபைல்ஸ் நீங்கள் டெலிட் பண்ண ஒரு ஃபைல் டெலிட் பண்ண அப்படின்னா ஆர்எம் கொடுக்கணும். மல்டிபிள் ஃபைல்ஸ் நீங்கள் டெலிட் பண்ண அப்படின்னா ஆர்எம் கொடுத்து அந்த மல்டிபிள் ஃபைல்ஸை ஸ்பேஸ் விட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் டெலிட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ இப்போ இது டேரக்டரி கிரியேட் பண்ணுறது, டேரக்டரின்றது ஃபோல்டர்ஸ் தான். ஃபோல்டர்ஸை எப்படி டெலிட் பண்ணுறது, அந்த ஃபோல்டர்ஸ்க்கான எப்படி அந்த ஸ்கிரிப்ட்ஸ் கொடுக்குறது, ஸோ இந்த ஸ்டாரோட மீனிங் என்ன அப்படின்றதால நீங்கள் ஒன் பை ஒன்னாக எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தாலே இது புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கும் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் வந்து சில கமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ டச் கொடுத்தா அந்த ஃபைல் எப்படி மேக் பண்ணுறது, அந்த ஃபைலுக்குள்ளே என்ன கண்டென்ட் இருக்குன்னு சொல்லிட்டு லைவாக பார்க்குறது, ஒரு பிளேஸ்லேருந்து ஒரு பேக்கப் எடுக்கிறது எப்படி அப்படின்ற மாதிரி எல்லாக்கான கமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஜஸ்ட் இது எக்ஸிக்யூட் பண்ணி ஸோ வாட் இஸ் வாட் மாதிரி இந்த ஃபைல்ஸ்லாம் தெரிஞ்சுக்குங்க. அண்ட் தென் டே 5 பார்க்கலாம். ஸோ டே 5ல் சேம் இன்ட்ரடக்ஷன், அதே கேட் கமெண்ட் எல்லாமே இருக்கும். ஸோ இது கம்ப்ளீட்டாக ஒரு ஃபைலை நீங்களே வந்து வாண்டடாக எழுதணும். ஒரு எக்கோ கமெண்ட் நீங்கள் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபைலில் ஏதாச்சும் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கும்போது இந்த ஃபைலுக்குள்ள என்ன இருக்கோ அந்த கண்டென்ட்டை வந்து நீங்கள் டேரெக்டாக இங்கே பார்க்க முடியும். இதுதான் வந்து கம்பைன் டெக்ஸ்ட். ஸோ இங்கே பாருங்கள், அந்த ஃபைலில் வந்து நம்ம எடிட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபைலுக்குள்ளே நம்ம ஏதாச்சும் புதுசாக கண்டென்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கேட் கூட தான் இந்த ரீடாக்ஷன் சிம்பிள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கேட்குள்ளே நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நீங்கள் ஆட் பண்ணுற கமெண்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிட்டு அண்ட் தென் கேட் கமெண்ட் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வியூ பண்ணி பார்க்க முடியும். லைக் இப்போ ஆல்ரெடி வந்து அந்த கண்டென்ட்டில் வந்து இப்போது எல்எஸ் கொடுத்து பார்க்குறேன். இப்போ நியூவாக ஒரு ஃபைல் எடுத்துக்கலாம். லைக் டச் கொடுத்து sample.txt சொல்லிட்டு ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா sample.txt இருக்குது. ஸோ இதை கேட் கொடுத்து பார்க்குறேன். ஃபஸ்ட்டு சாம்பிளில் எந்த ஒரு கண்டென்ட்டுமே இல்லை. இப்போ இங்கே தான் வந்து இந்த மாதிரி கேட் ரீடாக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் இதில் நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸை ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இது கொடுத்துட்டு இங்கே வந்து ஹலோ கைஸ் அப்படின்னு சொல்லி ஹலோ கைஸ்ன்னு டைப் பண்ணிட்டு ஸோ இங்கே Ctrl+D கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது அப்பண்ட் ஆகிடும். இந்த மாதிரி அப்பண்ட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து நீங்கள் எல்எஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்பிள் ஃபைல் இருக்கா. இப்போ இது கேட் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட்டுக்குள்ளே நீங்கள் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த கண்டென்ட் வந்து இங்கே ஷோப் ஆகும். ஸோ இதுதான் வந்து இது மாதிரி நீங்கள் ஒரு கண்டென்ட்டுக்குள்ளே ஏதாச்சும் எடிட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இந்த ரீடைரக்ஷன் சிம்பிளை யூஸ் பண்ணி கூட நீங்கள் கண்டென்ட் எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் ஆட் பண்ணுறது, கண்டென்ட்டை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு, இப்போ அங்கே லார்ஜ் ஃபைல்ஸ் இருக்குன்னா அதை டாப் 100 லைன்ஸ் மட்டும் பார்க்குறதுக்கு, ஸோ எண்ட் டு எண்ட் எல்லாத்துக்கும் வந்து இங்கே வியூஸ் இருக்குது. ஸோ இது ஒன் பை ஒன்னாக இதை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஸோ யூ கேன் கெட் தட் ஆன்சர்ஸ். ஸோ அந்த ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் இங்கேயே வந்து உங்களுக்கு லைன்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு லைன்ஸ் கொடுத்து பார்த்துட்டு இதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே என்ன கமெண்ட்ஸ் இருக்குது, என்ன எக்ஸிக்யூஷன் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களால் லைவாக பார்க்க முடியும். ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி லைவான ப்ராக்டிக்கல் ப்ராஜெக்ட்ஸோட வீக் 2, வீக் 3, வீக் 4ன்னு சொல்லிட்டு மொத்தம் 4 வீக்ஸில் இந்த டெவாப்ஸு லினக்ஸே வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி